Hi students, law of motion, 10th standard science and law of motion. The first one is force and motion. அப்படிங்கிற கான்செப்டை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் பாடப்படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில் நமக்கு அந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வந்தாவே ஃபஸ்ட்டு அரிஸ்டாட்டில், அப்புறம் கலீலியோ, அப்புறம் நியூட்டன்ஸ், இவங்களாம் தான் ஞாபகத்துக்கு வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மோஷனில் 2 டைப் பார்க்கலாம். ஒன்று வந்து இண்டிபெண்ட் மோஷன் அண்ட் நான் இண்டிபெண்ட் மோஷன். தட்ஸ் அ ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்ட். ஃபோர்ஸ் டிபெண்ட், இந்த 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான். அது நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, தட் இஸ் அப்படின்னா அது வந்து நேச்சுரல் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஃபோர்ஸ் இண்டிபெண்ட். அனதர் ஒன் இஸ் நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸை கொடுத்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து வயலண்ட் மோஷன், அதான் ஃபோர்ஸ் டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் மோஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து the Galileo proposed the following concept about force, motion and the inertia of bodies. The natural state of all the earthly bodies is either the state of rest or the state of uniform motion. The natural state of all the earthly bodies is either the state of rest or the state of uniform motion. எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், இந்த உலகத்தில் உள்ள இருக்கக்கூடிய அந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஒன்று ரெஸ்ட்லையும் அதான் யூனிஃபார்ம் மோஷன்லையும் தான் இருக்கும். A body in motion will continues to be in the same state of motion as long as no external force is applied. ஒன்றும் ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லைன்னா யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும். எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாத வரைக்கும், எந்த ஒரு பாடி மேலேயும் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாத வரைக்கும் அது ரெஸ்ட்டில் தான் இருக்கும். நெக்ஸ்ட், when a force is applied on bodies, they resist any change in their state. This property of body is called inertia. It's a very important one. When the force is applied on your bodies, they resist any change in their state. This is property of bodies of inertia. இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இன்னும் அடுத்த இதில் பார்க்கலாம், அடுத்த டாப்பிக்கில். நெக்ஸ்ட் ஒன், when dropped from the height in vacuum, the bodies of different size, shape and mass fall at the same rate. They reach the ground at the same time. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹைட்டான பில்டிங்லேருந்து அதனுடைய சரௌண்டிங்கில் வேக்கம் பிளேஸ்னால் காற்று ஏரே இல்லாமல் இருக்கும்போது ஒரு நல்ல வெயிட்டான ஒரு பொருளை, ஒரு 5 kg ஆஃப் அயன், அவர் வந்து அனதர் வந்து ஒரு சின்ன தெரிச ஏதோ ஒரு இலை, காஞ்சி போன இலையை ரெண்டையும் தூக்கி நம்ம போட்டோம் அப்படின்னா, அங்கே ஏர் இல்லை அப்படின்னா ரெண்டுமே கிரவுண்டை சேம் டைமில் தான் ரீச் பண்ணோம் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட்லேயே முக்கியமான ஒரு கான்செப்ட் அது. அடுத்து வந்து இனர்ஷியா. இனர்ஷியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அது 2 உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. while you traveling in a bus or in a car, when a sudden brakes applied, the upper part of our body leans in the forward direction. அதாவது பிரேக் அடித்தோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளை அறியாமலே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மேலே எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் எதுவும் அப்ளை ஆகலை, பட் நம்ம அந்த கார்க்கில் உட்காந்துட்டு இருக்கும்போதோ பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது பிரேக் அடிக்கும்போது சடனாக நம்ம ஃபார்வேர்டில் போகிறோம். அதே மாதிரி when the vehicle suddenly is move forward from rest, you lean backward same time. This is due to anybody would like to continue to be in state of rest or state of motion. This is known as inertia. This is due to anybody would like to continue to be in state of rest or in state of motion. This is inertia. Next one, the inherent property of the body to resist any change, it is the state of rest or in state of uniform motion unless in the influence upon the external unbalanced force is known as inertia. ஒரு எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்ளை ஆகாத வரைக்கும் எந்த ஒரு பொருளுமே ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷனில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா.
Three types of inertia is there. First one is inertia of rest. The resistance of the body to change in state of rest is called as your body restல இருந்தா inertia of rest, or body's motion இருந்தா inertia of motion. The first one is inertia of rest. Second is inertia of motion. The resistance of the body is change in state, change its state of motion is called inertia of motion. Third one is inertia of direction. The resistance of a body to change its direction of motion is called inertia. Direction மாற்றக்கூடியது அது inertia of direction அப்படின்னு சொல்லிட்டு. This is a very very important 2 mark question. Three type of inertia. So first one is inertia of rest, second one is inertia of motion, so third one is inertia of direction. Next topic, example of inertia. An athlete runs some distance before jumping because this will help him jump longer and higher. அதாவது நம்ம ரன்னிங் அத்லெட் வந்து ஒரு ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் இது பண்ணும்போது கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு மறுபடியும் ரிட்டன் ஜம்ப் பண்ணுறாரு, ஓடி வந்து ஜம்ப் பண்ணுறாரு இல்லையா. ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் ஓடி வந்துட்டு ஜம்ப் பண்ணுறது, அப்போ தட் இஸ் inertia of motion. When you make a sharp turn while driving a car, you tend to lean sideways. அதாவது நம்ம காரில் ஒரு டேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, வேகமாக டேர்ன் பண்ணும்போது நம்மள அறியாம நம்ம பாடி என்ன ஆகும், யூட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரும். அதே மாதிரி தான் பைக்கில் போகும்போது கூட நம்ம அதை ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா நம்ம டேர்னில் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மொமெண்டம், தட் இஸ் லீனியர் மொமெண்டம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். The product of mass and velocity of a moving body gives the magnitude of linear momentum. It acts in the direction of the velocity of the object. This is a very important point. அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட் தான். என்ன பாயிண்ட்னா, the product of mass and velocity of a moving body. The product of mass and velocity. The linear momentum is equal to mass into velocity. So P equal to m into v. P equal to m into v. Okay. Next, Newton's first law. This is based on the Newton's first law வச்சு தான் அந்த இனர்ஷியாவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது? This law states that every body continues to be in state of rest or in state of uniform motion along the straight line unless it acted upon some external force. எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும், எந்த ஒரு பாடியும், எவ்ரி பாடி என்ன எப்படி இருக்குமா, கண்டினியூஸ் டு பி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன். ஒன்றும் சைலண்டாக இருக்கணும், இல்லைனா யூனிஃபார்ம் மோஷனாக இருக்கணும். இப்போ வாழ்க்கையில் எப்படி வந்து அப் அண்ட் டவுன், அந்த வாழ்க்கையில் அப்படி டூ அண்ட் ஃப்ரோவில் அப்படி போயிட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதுதான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறது. ஸ்டேட்னா ஒரே இடத்துல அப்படி மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது. எந்த ஒரு பொருளும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகாத வரைக்கும் அது எப்படி தான் இருக்குமா, சைலண்டாக இருக்கும், ரெஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும். திஸ் இஸ் அ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஒன் செகண்ட். The law states that everybody continues to be in state of rest or state of uniform motion along the straight line unless it's acted upon some external force. இதுதான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா சொல்கிறோம். இதில் நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லாவை பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுது? அக்கார்டிங் டு திஸ் லா, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி. மறுபடியும் சொல்கிறேன். த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்.
அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருள் மேலே நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது அது நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதனுடைய மூமெண்ட் இருக்கும், அதனுடைய மோஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். The force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body. இது கண்டிப்பாக அந்த ஈக்குவேஷன் எழுதணும். என்ன ஈக்குவேஷன்? F equal to ma அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். F equal to ma அப்படிங்கிறது அந்த லாவை மட்டும் கேட்கும்போது நீங்கள் F equal to ma அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து நியூட்டன் தேர்ட் லா. நியூட்டன் தேர்ட் லா என்ன சொல்லுது? இது நிறைய பேருக்கு நிறைய டைம் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த லா. பிரின்சிபல் ராக்கெட் பிரின்சிபல் இதில் தான் ஒர்க் ஆகுது இல்லையா? ஓகே. Newton's third law states that for every action there is an equal and opposite reaction. They always act on two different bodies. For every action there is an equal and opposite reaction. This is equal and opposite reaction. This is a third law of motion. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபோர்ஸ்னா என்ன, மோஷனானா கலோலியோ ஃபோர்ஸ் மோஷனை பற்றி சொன்ன ஒரு விஷயம். அப்புறம் இனர்ஷியானா என்ன, டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, அப்புறம் 3 டைப் ஆஃப் மோஷன், தட் இஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். நம்ம 3 டைப்பையும் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.